Assalamualaikum. Hi friends, welcome to Jamsheed's Lifestyle. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா என்னோட கிச்சன் கேபினெட் ஃபுல்லா க்ளீன் பண்ணிட்டு மீஷோல நிறைய ப்ராடக்ட் ஆர்டர் போட்டுருந்தேன். அதை வச்சு ஆர்கனைஸ் பண்ண போறேன். ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சொல்லப்போனால் எங்கள் கிச்சன் கவுண்டர் டாப் வந்து ரொம்ப குட்டி, வாஷ் பேஷன் அதுக்கப்புறமா வந்து ஒரு சின்ன ஏரியா தான் இருக்கும். நாங்கள் அதிலே வந்து அடுப்பு அதுக்கப்புறமா ஒரு ட்ரேல வந்து எசென்ஷியலான ஜாமான் எல்லாமே வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி கிச்சனையே வந்து ஃபுல்லாக மேக் ஓவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தோம். கவுண்டர் டாப்பில் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்து மீஷோவில் ஆர்டர் போட்டிருந்தேன். சரி எல்லாமே வரட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதனாலேயே வந்து நாங்கள் கிச்சனை சுத்தமாக க்ளீன் பண்ணாமலே வச்சுருந்தோம். எல்லா ப்ராடக்ட்டும் வந்தோடனே ஒரேடியாக க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலி இதுதான் நாங்கள் முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த அந்த கவுண்டர் டாப். ரொம்ப வந்து மெஸ்ஸியாக இருக்கும், ரொம்ப க்ளீன் பண்ணாமல் இருக்கும். ஏன்னா ரொம்ப நாளாகவே வந்து என்னோடய மாமியாருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் ஏன் வீடியோஸ் போடல அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஆக்சுவலி நிறைய பேர் இப்படி கேட்குறதே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் இப்போ வந்து ஓரளவுக்கு உடம்புலாம் சரியாயிடுச்சு. ரொம்ப நாளாகவே வந்து டக்குன்னு நான் தான் குக்கிங் பண்ணுறதுனால பேபியை வச்சுட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நல்லா மெயின்டைன் பண்ண முடியல. ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. சரி எல்லாத்தையும் சேர்த்து ஒரேடியாக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பழைய அடுப்பு எல்லாத்தையும் கழுவி வச்சு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கிச்சன் கேபினெட்டோட வால் எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக கழுவி வந்து க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு புதுசாக ஒரு அடுப்பு வாங்கியிருந்தோம், அதாவது கேஸ் ஸ்டவ். எங்கள் வீட்டில் வந்து ஆல்ரெடி இருந்த அந்த கேஸ் ஸ்டவ் வந்து 2002 வாங்கினதான். அது கிட்டத்தட்ட வந்து ஒரு 24-25 இயர்ஸ் கிட்ட ஆகுது. இன்னுமே வந்து அது நல்லா தான் ஒர்க் ஆகுது. இருந்தாலுமே வந்து சரி கேஸ் ஸ்டவ் வந்து வேறு மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி இதை வாங்கியிருந்தோம். இதை வந்து அப்போ தான் அன்பாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். உண்மையே சொல்ல போனால் முன்னாடிலாம் வந்து நான் எனக்கு ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி மேக்கப் ஐட்டம்ஸ் ஷூஸ் இந்த மாதிரி தான் வந்து நிறைய மீஷோவில் ஆகட்டும் ஆன்லைன் ஷாப்பிங் எங்கே போனாலுமே வந்து நான் வந்து எனக்கான ப்ராடக்ட்ஸ் தான் வந்து நிறையா வாங்கிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் பேபி பிறந்ததுலேருந்து நிறையா வந்து பேபி ப்ராடக்ட்ஸ் தான் வந்து இந்த மாதிரி டாய்ஸு பாப்பாவுக்கு என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருப்பேன். இப்போ வந்து பாப்பா பிறந்ததுலேருந்தே வந்து நான் கிச்சனில் கொஞ்சம் வந்து இப்போ தான் கொஞ்சமாக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதாவது சமைக்கலாம் வந்து இப்போ வந்து ஃபுல்லாக வந்து ட்ரெயின் ஆகிட்டோம். முன்னாடி இப்போ வந்து கிச்சன் ப்ராடக்ட் வந்து நிறையா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நானே வந்து ஒரு குடும்ப பெண் ஆயிட்டேனா அப்படின்னு சொல்லி எனக்கே வந்து ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் யூடியூப்ல இந்த வீடியோஸ் குக்கிங் வீடியோஸ் அதுக்கப்புறம் மினி விளாக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கிச்சன் வந்து ரொம்ப வந்து க்யூட்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி எனக்கும் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசையாக இருந்துச்சு. பட்ஜெட்டில் கொஞ்சம் காசுலாம் சேர்த்து இப்போ தான் வந்து எனக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுறது வந்து வீடியோவில் காட்டுறேன். கேஸ்லாம் ஃபுல்லாக ஃபிட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வாங்கி வச்சுருக்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் ஒன்று ஒன்றா அடுக்க ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து கிச்சனுக்காக வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். ஒன்று வந்து எது ரேட் கம்மியாக இருக்குது, குவாலிட்டி எப்படி இருக்குது, ரிவ்யூஸ் அதுக்கப்புறமா ரியல் இமேஜ் எல்லாமே பார்த்து ஆர்டர் போட்டது. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து 2 ரேக் வச்ச மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். கிச்சன் பக்கத்தில் வந்து டீ காஃபி சுகர் அந்த மாதிரிலாம் வைக்கலான்னு சொல்லி. ஸ்டாண்ட் வந்து நான் மீஷோவில் வாங்கலை, ஷாப்ஸியில் வாங்கியிருந்தேன். இது ரேட் வந்து ஷாப்ஸியில் தான் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, 160 rupees தான். இது வந்து ரொம்ப ஒர்த்துனே சொல்லுவேன், சூப்பராக இருந்துச்சு. கீழே வந்து 4 கால்லையும் வந்து புஷ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. எக்ஸ்ட்ரா 2 புஷ்ஷுமே வந்து அது கூடவே கொடுத்துருந்தாங்க. இது வந்து அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரேக் அப்படிங்கிறதுனால அந்த கீழே வந்து ஜாமா வச்சா உழுவக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் ஃப்ரிட்ஜுக்கு வந்து கவர் மாதிரி முன்னாடி வாங்கியிருந்தேன். அதோட லிங்க் இல்லைனா கோடுமே கொடுக்குறேன். அதை வந்து அதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து 2 கட் பண்ணி அதில் போட்டிருந்தேன். அப்போ தான் வந்து ஜாமா உழுவாமல் இருக்கும்னு சொல்லி. நெக்ஸ்ட்டு சமையலுக்கு ரொம்ப யூஸ் ஆகிற ஒரு விஷயம்னா அது உப்பு தான். உப்பு வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப நாளாகவே ஒரு உப்பு ஜாடி வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். நம்ம கடையிலலாம் வந்து ரொம்ப சின்ன சைஸில் தான் கிடச்சிச்சு. இதை வந்து நான் மீஷோவில் 230 rupeesக்கு வாங்கியிருந்தேன். கண்டிப்பாக ஒர்த்துனே சொல்லுவேன். நீட்டாக பேக் பண்ணி உடையாத மாதிரி அனுப்பியிருந்தாங்க. செம்ம வெயிட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி பிரிண்ட்டுமே வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அது குட்டியாக வந்து ஒரு மூடி மாதிரி கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பாக இந்த ப்ரைஸ்க்கு வந்து ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். அதை வந்து ஃபுல்லாக ஒரு கிளாத் வச்சு உள்ளே க்ளீன் பண்ணிட்டு அதில் வந்து ஃபுல்லாக வந்து கல் உப்பு போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கிச்சனில் உப்புக்கு அப்புறமா அதிகமாக தேவைப்படுறது டீ காஃபி அதுக்கப்புறமா சுகர் தான். அது 3மே ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு காம்போ பாக்ஸ் மாதிரி ஆர்டர் போட்டிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து நான் வாங்கக்குள்ளே 207, இப்போ வந்து 198க்கு வந்து மாறி இருக்குது. 3மே வந்து பிளாஸ்டிக் தான். குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஒரு பாக்ஸ்லேயும் டீ சுகர் காஃபி அப்படின்னு சொல்லி சூப்பராக எழுதிருந்துச்சு. ஒரு
குவைட்ஸோட 3 பாக்ஸுமே வந்து ஏர்டைட் கண்டெய்னர் தான், காற்று உள்ளே போகாமல் க்ளோஸாக மூடி வைக்கும். மேலே லிட்டில் வந்து 2 ப்ரெஸ் பண்ணுற மாதிரி பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஈஸியாகவே ஓப்பன் ஆகும். அதேமாரி மூடக்குள்ளேயே வந்து ப்ரெஸ் பண்ணி மூடணும். ரொம்ப பாக்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அதில் வந்து நான் சுகர்லாம் அப்படியே சுகர், டீ, காஃபி 3மே வந்து கொட்டி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக ஆஸ்தட்டிக்காக இருந்துச்சு. கொடுத்து ஃபில் பண்ணி அந்த ஸ்டாண்டில் வந்து கீழே ஸ்பேஸ் கரெக்டாக இருந்துச்சு. அங்கே வைக்கவுனே பார்க்கவே ரொம்ப கிச்சன் நீட்டாக ஆர்கனைஸ்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு சால்ட் அண்ட் பெப்பர் கொட்டுறதுக்கும் ஆயில் ஊற்றி வைக்கிறதுக்குமே வந்து ஒரு காம்போவாக வந்து ஒரு செட் ஆர்டர் போட்டிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 236 rupees. இது வந்து ஃபஸ்ட்டு நான் ஆர்டர் பண்ணும்போது பிளாஸ்டிக் அப்படின்னு நினச்சி தான் ஆர்டர் போட்டேன். அதுக்கப்புறமா டெலிவரி பாய் வந்து கொடுக்கும்போது தான் வெயிட்டாக இருந்துச்சு பார்சல். அப்புறமா தான் கிளாஸாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசித்தேன். இந்த ப்ரைஸுக்கு வந்து கிளாஸ் பாட்டில்ஸ் வந்து இவ்வளோ குவாலிட்டியாக இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம்தான். உண்மையிலே வந்து கண்டிப்பாக ஒர்த்துனே சொல்லுவேன். எல்லாமே கிளாஸ் பாட்டில்ஸ் அப்படிங்கிறதுனால பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணிக்கணும். மோஸ்ட்லி நான் அதுக்கப்புறமா என்னோட மாமியார் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இதே வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு சால்ட் பாக்ஸில் வந்து சால்ட் பெப்பர் 2மே கொட்டி பார்த்தேன். அந்த சால்ட் பெப்பர் பாக்ஸோட அந்த ஷேப் அதுக்கப்புறம் அதை பார்க்கவே வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அது வந்து மெலிசா பவுடர் மாதிரி கொட்டவும் வந்து ஒரு குட்டி குட்டி டாட்ஸ் அதுக்கப்புறமா நிறையா எடுத்துக்கவும் வந்து பெரிய ஹோல் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது வந்து 2மே கொட்டி சூப்பராகவே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஆயில் டிஸ்பென்சர் வந்து அந்த உள்ள ஆயில் கொட்டுறது கஷ்டமாக இருக்குங்கிறதுக்காக ஃபனல் கொடுத்துருந்தாங்க. அது வந்து கரெக்டான சைஸில் இருந்துச்சு. கரெக்டாக ஆயில் ஊற்றும் போது கீழெல்லாம் சிந்தாமல் கரெக்டாக அதுக்குள்ளே மட்டும் ஊற்றுச்சு. ஆயில், சால்ட் அண்ட் பெப்பர் எல்லாத்தையும் வந்து அடுக்கி வச்சோடனே அந்த ஸ்டாண்டே பார்க்க வந்து அழகாயிடுச்சு. அதுக்கப்புறமா டெக்கரேஷனுக்காக ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டும் வச்சுருந்தேன். இந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வந்து நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். இதோட கோடும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓவரால் ஸ்டாண்டில் வந்து நம்ம டெய்லி யூஸ் ஆகிற சுகர், சால்ட், அதுக்கப்புறமா பெப்பர், ஆயில் எல்லாத்தையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு. லாஸ்ட்டாக பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நைஃப் அதுக்கப்புறமா ஸ்பூன்லாம் வைக்கிறதுக்காக ஒரு கட்லரி ஸ்டாண்ட் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். இதோட ரேட் வந்து 170. நாங்கள் முன்னாடி யூஸ் பண்ணது வந்து ரொம்ப பழசாயும் அது வந்து பிளாஸ்டிக்கே வந்து நஞ்சு போயிடுச்சு, அந்தளவுக்கு யூஸ் பண்ணியாச்சு. இது வந்து நைஃப்லாம் வைக்கிறதுக்கு தனி ஸ்டாண்ட் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வாங்கினேன். இதில் கத்தி அதுக்கப்புறமா ஸ்பூன், லைட்டர் எல்லாத்தையும் வந்து அடுக்கி வச்சு பார்க்கும்போது க்யூட்டாக இருந்துச்சு. இது வந்து கேஸோட இன்னொரு சைடில் வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால நம்ம இழுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும்னு சொல்லி கேஸ் பக்கத்துலேயே வந்து வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு நம்ம மிளகு, பூண்டுலாம் இருக்கிற உரலும் நாங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். அதையுமே வந்து கேஸ் கிட்ட வந்து அந்த ஒரு இடத்துல வச்சுட்டோம். நெக்ஸ்ட்டு பார்க்க க்யூட்டாக அழகாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு டெக்கரேட்டிவ் பிளான்ட்டும் வச்சுருந்தோம். ஓவரால் கிச்சனோட வியூவே இது எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. சமைக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கே ஆசையாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு கிச்சனுக்காக இன்னொரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். இது வந்து மல்டி பர்பஸ் ஸ்டாண்ட். இது வந்து நம்ம எங்கே வேணால் ஹால், கிச்சன் எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் ஷெல்ஃப் வந்து ரொம்ப கம்மி, ஜாமான் அதிகமாக இருக்கிறதுனால எங்களுக்கு வைக்கிறதுக்கு வந்து இடமே இருக்காது. இந்த மசாலா பாக்ஸ்லாம் வந்து நான் வந்து ஒரு சின்ன ட்ரேயில் வச்சுருந்தேன். மேலே அடுக்கி வச்ச மாதிரி இருந்துச்சு. அதனால ஓகே ஸ்டாண்டாக இருந்தால் வந்து நம்ம பார்க்கவும் ஆர்கனைஸ்டாக இருக்கும், யூஸ் பண்ணவும் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்டாண்ட் வாங்கியிருந்தேன். இது வச்சு அடுக்கி வைக்கும்போது நமக்கு எடுக்கவும் யூஸாக இருந்துச்சு. இடமும் கொஞ்சம் மிச்சமாகிற மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா சின்ன சின்ன டப்பாவை கீழே மேலே அப்படின்னு இருக்கும்போது எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த 4 கண்டெய்னர் இந்த பாக்ஸுமே வந்து நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். இது நான் ஒரு 6 மந்த்தாகவே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது ஆல்ரெடி நான் வீடியோவில் வந்து லிங்க்லாம் கொடுத்துருப்பேன். வேணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஜாமாவளிக்கு வைக்கிறதுக்காக ஒரு கூடை வாங்கியிருந்தேன். இது ஒரு ரேட் வந்து நான் வாங்கக்குள்ளே 240 தான். எங்கள் வீட்டில் கிச்சன் கேபினெட் சின்னதுங்கிறதுனால கடையில் வாங்குற கூடலாம் வச்சா ரொம்ப பெருசாக இருக்கும், இடத்த அடைச்சிரும். இது குட்டியாக காம்பேக்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டிருந்தேன். இதுவும் சொல்லப்போனால் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. கண்டிப்பாக இந்த காசுக்கு ஒர்த்துனே சொல்லலாம். எல்லாமே அடுக்குனதுக்கு அப்புறமா கிச்சனோட டோட்டல் வியூவே வந்து சேஞ்ச் ஆயிடுது. பார்க்க ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருந்துச்சு. இன்னும் செவுத்தில் மட்டும் வால் ஸ்டிக்கர் ஆர்டர் போட்டிருக்கேன். அதுவுமே வந்தவுடனே நான் கண்டிப்பாக வந்து ஷார்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வேணும்னா நான் கீழே லிங்க் இல்லைனா வந்து கோட் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நான் வாங்கின எல்லா ப்ராடக்ட்டுமே ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். நம்ம சேனலில் இனிமேல் ரெகுலராக வீடியோஸ்லாம் வரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவுக்கு லைக் போடுங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் ஆனில் வைங்க. அப்போ தான் நம்மளோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.